ஒருத்தனுக்கு தீராத மனக்குழப்பம். அந்த குழப்பத்துக்கு அவன் யார்கிட்டயும் சொல்லவும் மாட்டேங்கிறான். என் குழப்பத்துக்கு யார்தான் விட கொடுக்கறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒருத்தர் வந்து சொன்னாரு, நீ யார்கிட்டையும் கேட்காதீப்பா, நேரம் கடவுள்கிட்ட போய் குறைய சொல்லு, அவன் தீர்த்து வைப்பான் அப்படின்னு இருக்காப்ல. உடனே அவன் பக்கத்தில் இருக்கிற கோயில போய் சாமி கிட்ட குறையெல்லாம் சொல்லிக்கிறான். அப்படியே ஒரு வாரம் 10 நாள் வெயிட் பண்ணி பாத்துக்கிறான். ஒன்னும் குறைஞ்ச மாதிரி தெரியல, குறை நீங்கணும் மாதிரி தெரியல. அப்ப இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, சாமி கிட்ட டேரக்டா சொன்னா கேட்பாரா? இங்க வந்து சாமியா இறை தூதர்னு சொல்லி சொல்லுவாங்களே, அதான் நம்ம சாமிக்கும் நமக்கு இடையில ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அதான் இடையில இருக்கிறது அப்படின்னு அங்க ஒரு சாமியார் இருந்திருக்காரு. அவர்கிட்ட போய் அவரோட குறை சொல்லிக்கிறார். சாமி கிட்ட கேட்டு சொல்லுங்க, கடவுள்கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு இருக்கிறார். அவரு சரி கொஞ்ச நாள் கழிச்சு அப்படின்னு இருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு போயிருக்கிறார். அவரும் நல்ல சொல்யூஷன் கொடுக்கல. இன்னொரு சொல்லியிருக்காரு, அந்த பொய் சாமியாரு உண்மையான சாமியார் பக்கத்துல இருக்காரு, போய் கேள்வி இருக்காப்ல. அந்த உண்மையான சாமியார்ட்ட போய் இவன் போய் நான் வந்து கடவுளை பார்க்கணும் அப்படின்னு இருக்கிறார். ஓய் பலார ஒரு அறை விட்டாராமா. அரைஞ்சதுக்கு ஓடிய போயிட்டாரா. உடனே அந்த சாமியாரை பார்த்து சிஸ்டர்கள் கேட்டாங்க, ஏன் சாமி அவரை அரைஞ்சீங்க அப்படின்னு. அவன் ஒரு பைத்தியார பையன், அவனையே அவன் தேடிட்டு இருக்கிறான் அப்படின்னு அது உண்மையான ஞானி சொன்னாராமா.